பாக்கு நீர்னே நீந்தி கிடந்த முதலாவது தமிழன் என்ற சிலை அந்த அந்த சிலையுமே இதுல இருக்குது. அப்ப நீங்க வந்து அன்னதான கந்தன் செல்வ சந்நிதி கோயில் இருக்குது பக்கத்துல. அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்க வில் இருக்கும் தானே. ஆனா இந்த கடல் வந்து ஓரளவு தூரம் வரைக்குமே மணல் என்றதால வந்து குளிக்கிறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி சொல்றேன். நம்ம ஆனா கொஞ்சம் கவனம். தொண்டமனாறு பாலம் என்று சொல்ற அந்த ஒரு தொண்டமனாறு பாலத்தடியில நிக்கிறோம். இலங்கைன்ற குட்டி மாலைதீவு என்று சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கு உண்மையா அப்படித்தான் இருக்கும். வந்து இந்த கரையோரங்கள்ல வந்து சின்ன சின்ன போட் எல்லாம் நிக்கும். குட்டி குட்டி வீடுகள் இன்றைக்குமே வந்து குடியிருப்பு. இந்த பாலம் இருக்கிற ஒரு 100ல இருந்து 200 மீட்டர் தூரம் வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா சோலார் லைட் வந்து இருக்குது. பாருங்க, இந்தியால அந்த பாக்கு நீர்நிலை வந்து முதலா வந்து வல்வெட்டித்துறையில இருந்து கோடிக்கரைக்கு வந்து சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் ஒரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷம். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வடமராட்சியில வந்து தொண்டமனாறு என்ற இடத்துல நிக்கிறோம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொண்டமனாறு பாலம் என்று சொல்ற அந்த ஒரு தொண்டமனாறு பாலத்தடியில நிக்கிறோம். இங்க என்ன அழகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா இந்த இடத்த வந்து பின்னேரத்திலையும் காலமேலையும் பாக்குறதுக்கு அவ்வளவு இயற்கையா வடிவான இடமா இருக்கும். இங்க வந்து நிறைய அவுட்டோர் செய்யற வினம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, இப்போ அந்த தண்ணி மழை நீர் எல்லாமே வந்து இங்கால கிராமம், அதாவது இந்த அச்சுவேலி இங்கால் பக்கம் இருக்கிற எல்லா மழை நீர்களுமே வந்து அப்படியே வடிஞ்சு வந்து இங்கால் பக்கமா போய் கடலோட சேரும். பாருங்கண்ணா, கடலோட சேரும். அப்ப இங்காலையும் தண்ணி நிற்கும், பாலத்துக்கு 2 சைட்லயுமே தண்ணி நிற்கும். மரங்கள் எல்லாம் சுத்த வர இருக்க வந்து நாங்க ட்ரோன் வியூல பாக்கல வந்து அவ்வளவு ஒரு வடிவா இருக்கும் இந்த இடம். நான் ட்ரோன் வியூ வந்து உங்களுக்கு இருந்தா வந்து அதையும் வந்து போட்டோ அட் பண்ணி விடுறேன்னு பாருங்க. ட்ரோன் வியூல பாக்கல அவ்வளவு வடிவா இருக்கும். மற்றது வந்து இந்த கரையோரங்கள்ல வந்து சின்ன சின்ன போட் எல்லாம் நிற்கும். குட்டி குட்டி வீடுகள் இன்றைக்குமே வந்து குடியிருப்புகள் வந்து இந்த சைட்ல வந்துட்டு முதல் வந்து குடியிருப்புகள் குறைவு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குடியிருப்புகள் எல்லாமே வந்துட்டு இப்ப இந்த பக்கத்துல வந்து பீச் ஒண்ணுமே இருக்குது. தொண்டமனாறு பீச் ஒண்ணுமே இருக்குது. ஏன்னா அவ்வளவுக்கு வந்து இந்த இடம் வந்து ஓரளவுக்கு சுற்றுலா இடமா வந்து மாறிக்கொண்டு வருது. நாங்க முடிஞ்சவன்னு சொன்னா அந்த பீச்சே பக்கத்துல காடுவேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவான இடம் தான். சரி வாங்க நாங்க தொடர்ச்சியா வீடியோ பார்ப்போம். இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொண்டமனாறுன்னு சொன்னா தெரியும். உண்மையிலேயே வல்வெடுத்துற சந்தையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்குது. இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க இங்க வந்தா ஒரேடியா பாக்கலாம்னா அன்னதான கந்தன் செல்வ சந்நிதி கோயில் இருக்குது பக்கத்துல. அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்கால பீச் இருக்குது. பக்கத்துல ஒரு அப்பக்கடை ஒண்ணும் இருக்குது. அங்க வந்து பின்னேறதுல அப்பம் செய்திருக்கிற இடமா அந்த கடையில மட்டும் சொட்டுல காட்டையில மட்டும் காட்டுறேன். எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரேதான் பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கு. மற்றது அவருடைய சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையுடைய வீடியோ நவரத்தின சாமி, அதாவது அந்த பாக்கு நீர்னே நீந்தி கிடந்த முதலாவது தமிழன் என்ற சிலை அந்த அந்த சிலையுமே இதுல இருக்குது. அப்ப நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரேடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா இதை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைன்ற குட்டி மாலைதீவு என்று சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கு உண்மையா அப்படித்தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் சும்மா வீடியோ காசோட வந்து உண்மையா நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வடிவா இருக்கும். ஏன்னா எங்கட ஊராக்களே நிறைய பேர் வந்து இந்த இடத்தின் இயற்கையை வந்து விரும்பினதாலையும் இந்த இதை வந்து ரசிச்சதாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல இதுல வந்து நிறைய பேர் டிக்டாக் செய்வாங்க, வீடியோ எடுக்க வருவாங்க. மற்ற ஃபேமிலிஸ் எல்லாமே இப்ப சின்ன சின்ன குடும்பங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து போட்டோ ஷூட் செய்யறதுக்கு வந்து இந்த இடங்களை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள. ஏன்னா இந்த இடத்தின் அழகை வந்து அவ ரசிச்சதை நடித்த வந்து அப்படி போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வரும். நாங்க போன முறை வரைக்கும் கூட ஒரு அம்மா ஒரு அப்பா மற்றது வந்து ஒரு குட்டி பிள்ளை, நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாசம் அப்படிதான் வரும், அவரையும் கூட்டிக் கொண்டு வந்தவனும் போட்டோ எடுக்கிறதுக்காக. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஃபேமிலி போட்டோ ஷூட் எல்லாம் வந்து கேட்க அவ்வளவு வடிவா இருக்கு. சரி பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பாலத்தின் நடுவுல நிக்கிறேன். நீங்க இந்த பாலத்துல இருந்து பருத்துற பக்கமா போய்க்கலாம் வந்து வலக்கை பக்கத்துல வந்து செல்வ சந்நிதி முருகன் அன்னதான கந்தன்ற கோயில் இருக்கு. நீங்க இப்படி மற்றது ஏதாவது யாழ்ப்பாண பக்கம் போனீங்கன்னு சொன்னா அச்சுவேலி அதுகள் எல்லாமே தாண்டி போக முடியும். நாங்க வந்து சன்னதி கோயிலே வந்து பிறகு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு தரும். இப்போ வந்து நாங்க முன்னுக்கு, அதாவது இந்த பாலம் தொடங்குற இடத்துல வந்து ஒரு முக்கியமான சிலை ஒன்று இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம்.
இந்த வியூவையும் பாருங்களேன், வடிவா இருக்கு. கேமராக்கள் காட்டுங்க. நல்லா இருக்குல்ல இந்த வியூவும். சரி, இப்ப நாங்கள் இந்த முக்கியமான விஷயத்த பார்ப்போம். இவர் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கு பாருங்க, முருகப்பிள்ளை நவரத்ன சாமி. உண்மையா இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல இருக்கு பாருங்க, இந்தியால அந்த பாக்கு நீரிணைய வந்து முதலா வந்து வல்வெட்டித்துறையில இருந்து கோடிக்கரைக்கு வந்து 27 மணித்தியாலத்திலையும் 7 நிமிஷங்களையும் கடந்த முதலாவது சாதனையாளர். இவரை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து வல்வெட்டித்துறை அந்த வடமராட்சி பகுதியில வந்து நிறைய பேர் வந்து அதாவது இந்த நீச்சல்ல வந்து சாதனை செய்திருக்காங்க. அந்த வகையில வந்து நான் பார்த்தோம்னா, அதாவது அந்த ரேவடி சந்தி வள்ளுவர் சந்தியில இருக்கக்கூடிய ஆழிக்குமரன் ஆனந்தனுமே வந்து இந்த இப்படியான என்ன சொல்றது, இப்படியான நீச்சல் சாதனையை வந்து செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு வந்து அந்த ரேவடியில வந்து ஒரு அவற்ற ஞாபகமா ஒரு நீச்சல் தடாகம் ஒன்றை வந்து கட்டி வச்சிருக்கணும். இவர் வந்து இது மட்டும் இல்ல, நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறார். இவர் வந்து ஆங்கில கால்வாயை கடற்கைக்குள்ளதான் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப தன்னுடைய நீச்சல் பயணத்துல வந்து தொடர்ச்சியான சாதனைகளை செய்யணும்னு சொல்லி முயற்சி கேட்கல. அவர் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறார். ஆனா ஆங்கில கால்வாயை கடற்கைக்குள்ள வந்து இவர் உயிரிழந்தவர். அவற்றை ஞாபகமா தான் வந்து இந்த சிலையை வந்து இதுல வந்து கட்டி வச்சிருக்கணும். சரி, மற்றது இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு அழக கூட்டுற விஷயமா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாலம் இருக்கிற ஒரு 100ல இருந்து 200 மீட்டர் தூரம் வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா சோலார் லைட் வந்து இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு 6:30 7 மணிக்கு பிறகு வந்து இந்த சோலார் லைட் வெறியேக்கு வந்து இந்த பாலம் வந்து நைட் வியூலயுமே வந்து அப்படி ஒரு அழகையா இருக்கும். என்னன்னு சொன்னா இப்ப சூரியன் மறைஞ்சு கொண்டு போறது இன்னொரு அழகு. அதை தாண்டி வந்து இந்த நைட் வியூல வந்து சோலார் லைட் எரியக்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னுமே வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நைட் வியூவை காட்ட இயலுமோ தெரியல. ஏன்னா நாங்க 7 மணி அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் நாங்க காட்ட ட்ரை பண்றோம். ஆனா உண்மையா இந்த சோலார் லைட் போட்டிருக்கேக்க வந்து அவ்வளவு வடிவா இருக்கும். ஒரு என்ன சொல்ற, அந்த ஒரு வார்ம் கலரா இருக்கேக்க வந்து நல்லா இருக்கும் இந்த இடம். சரி, இப்ப நாங்கள் வந்து அந்த தொண்டமனாறு அக்கறை அக்கறை என்று சொல்ற பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சை வந்து அக்கறைன்னு சொல்றது. இந்த பீச்சை வந்து நாங்க உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காட்டுறோம். பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு அந்த பீச் இந்த செட்டப் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்குது. பட் இங்கால பாருங்க, இங்கால எல்லாம் வந்து அந்த எல்லாரும் இருந்து கொஞ்சம் கதைச்சு செட் ஆகி இருக்கிற மாதிரி இந்த தகரத்துக்குள்ள வந்து எல்லாமே சிமெண்ட்ல வந்து அந்த பெஞ்சஸை வந்து செட் பண்ணிருக்கிறோம். மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடல் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம். ஏன்னு சொன்னா இந்த கடல் வந்து அந்த மணல் தன்மையான கடல்னு சொல்லுவாங்க. சில கடல் வந்து கல் இருக்கும் தானே, ஆனா இந்த கடல் வந்து ஓரளவு தூரம் வரைக்குமே மணல் என்றதால வந்து குளிக்கிறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி சொல்றேன். நம்ம ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுக்கு சுழியல் அதுகள் வந்து கூட வர்றது எனக்கு தெரிஞ்சே நிறைய என்னுடைய நண்பர்களே வந்து இந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட கவன ஈனத்தால. அதனால குளிக்கிறதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா சரி. பட் இது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லவ்வர்ஸ் வரவங்க ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் ஆட்களா இருக்கு. மற்ற நாள்ல வந்து குறைவு. மற்றது இன்னைக்கு இந்த இடம் எப்படி மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிங்கள மக்கள் வந்து ட்ரிப் போவாங்க தானே, சுற்றுலா பயணங்கள் நிறைய செய்வாங்க தானே, அவங்க வந்து ஒரு இளைப்பாரி அவங்க தங்களோட கடல் எல்லாம் குளிப்பாங்க. எல்லாம் வந்து கடல் குளிச்சு, அதாவது குளிக்கிறதுக்குரிய பாத்ரூம் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இருக்கு. டாய்லெட் இருக்கு, பாத்ரூம்
எல்லாமே உடுப்பு மாத்திரக்கூடிய வசதி எல்லாமே இருக்கிற நாடி அவங்க வந்து பெரிய பெரிய பஸ்ல எல்லாம் ட்ரிப் வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இப்படியான இடங்களை பார்த்து இந்த இடங்கள்ல நின்று அவங்க வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போற ஒரு இடமா இருக்குது. ஆனா இப்ப இதுவே வழக்கமாயிட்டு அவங்களுக்குரிய இடமா போயிடுமோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா இப்ப இங்க எங்க நாட்களை விட எங்க நாட்கள் வந்து என்ஜாய் பண்றதை விட அவங்க எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அவங்க வாரவங்க. ஆனா இப்ப எங்க நாட்கள் வாரவங்க தான் இல்லைன்னு இல்லை, லவ்வர்ஸ் வருவாங்க. ஆனா ஃபேமிலியா வாரது வந்து சரியான குறைவு. லவ்வர்ஸ் வந்து இரண்டா ஆட்கள் இல்லாத இடங்களால லவ்வர்ஸ் வருவாங்க. மற்றது பொடியல் கூட வருவாங்க. பொடியல் வந்து என்ன சொல்றது ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்து வருவாங்க. ஆனா ஒரு ஒரு நல்ல ஒரு சுற்றுலா இடத்தை வந்து நாங்கள் வந்து சீர்கேடான முறையில கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கொள்றேன். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஒரு இடம், குளிக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம். அங்கால எல்லாமே இங்கேயுமே வந்து போட்டோ ஷூட் எல்லாமே எடுக்கிற வேணும். இங்கேயும் சோலார் லைட் போட்டிருக்கு பாருங்க, அந்த பெஞ்சஸ் எல்லாத்துக்குமே சோலார் லைட் போட்டிருக்கு. அதனால வந்து ஒரு பாதுகாப்பான இடம் தான், பாதுகாப்பான இடம் தான். தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேரம் சரியாக 6:40. கொஞ்சம் இருண்டு கொண்டு வந்துட்டுது. நாங்க வந்து வெளிக்கிட போறோம். ஏன்னா இந்த டைம்ல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு தொண்டமனாறு பாலத்தையும் காட்டியிருக்கிறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கரை பீச் வந்து பக்கத்துலயே ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அக்கரை பீச்சையுமே வந்து ஒரு காணொலியில காட்டியிருக்கிறோம். உண்மையா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இயற்கையோட ஒரு ஒன்றிச்ச இடம்னு சொல்லி உங்களுக்கு இங்கால வேற வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க. அவ்வளவு வடிவான இடம். போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். மற்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இல்லை. மற்றது பாத்ரூம் வசதி, டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. நீங்க வந்து குளிக்கிறது, சமைச்சு சாப்பிட்றதான செட்டப் எல்லாமே இங்க செய்யலாம். சரி, நாங்க வந்து வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். இன்னும் ஒரு அழகான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.